வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இந்த கடைசி தருணத்துல நாளைக்கு எக்ஸாம் இருக்கக்கூடிய இந்த அருமையான தருணத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ரொம்ப எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கொஸ்டின் டிஸ்கஷன் மறுபடியும் போட்டிருக்கோம். பார்ட் 6 சரிங்களா? பார்ட் 6 ஆர் 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்ட் 6 எடுத்துக்கலாம். அது சரி. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்பதான் இது மாதிரி கேள்வி கேட்பாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது சரி, இது தவறு. அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க என்ன சொல்லணும்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ல முதல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது பொருத்தமாக இருக்கும், பொருத்தமா இல்ல இருக்கு. ஏ சரி பி தவறு, பி சரி ஏ தவறு, இரண்டும் சரி இரண்டும் தவறு அப்படிங்கிற மாதிரி உங்களை சுத்திரதோ குழப்பதோ கேள்விகள் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் கரெக்டா பண்ண தயாராகணும். இப்ப கொஸ்டினை பாருங்க. which of the following statement about a step up transformer is true? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எது சரிங்கிறாங்க. கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட் எது சரி என்பதுதான் கேள்வி. எது சரிதான் சொல்லணும், நீங்க தவற சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? இட் ஹேஸ் fewer number of primary terms more than in the secondary terms. அதாவது ஜெனரலா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் போறோம் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது. பிரைமரி கம்மியா இருக்கும், செகண்டரி அதிகமா இருக்கும். இதான் கான்செப்ட். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எதுன்னு நீங்க வெரிஃபை பண்ணா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? செகண்டரி பிரைமரி டைம்ஸ் கம்மியா இருக்கணும், செகண்டரி டைம்ஸ் அதிகமா இருக்கணும். இதான் விஷயமே. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மோர் டைம்ஸ் பிரைமரி அதிகமா இருக்குது, செகண்டரி குறைவா இருக்குது. fewer than the secondary winding. It has more turns in the primary winding. பிரைமரி வைண்டிங் விட அதிகமா இருக்குது. and fewer than in the secondary winding. செகண்டரி வைண்டிங் விட குறைவா இருக்குது. சரிங்களா? 3வது பாருங்க. சேம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் போத் வைண்டிங். 2 வைண்டிங்லயும் சமமா இருக்குது. 2 வைண்டிங்லயும் சமமான வைண்டிங் இருக்கு. இட் இஸ் யூஸ் டு டிக்ரீஸ் தி வோல்டேஜ். இது இந்த வைண்டிங்ல எதுக்கு பயன்படுதுன்னா வோல்டேஜ் குறைக்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஸ்டேட்மெண்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது சரிங்கிறது நம்ம முடிவு பண்ண நம்ம வேலை. இட் ஹஸ் fewer turns in the primary winding more than in the secondary winding. சரிங்களா? சோ இதுதான் சரியான வாசகம். பிரைமரி வைண்டிங்ல குறைவா இருக்குது. சரிங்களா? பிரைமரி வைண்டிங்ல குறைவா இருக்குது. என்ன? செகண்டரி வைண்டிங்ல அதிகமா இருக்குது. மோர் தென் இந்த செகண்டரி வைண்டிங். மோர் தென் கூட தேவையில்லை, மோர் இந்த செகண்டரி வைண்டிங். அவ்வளவுதான். இது ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. மோர்னா மோர் கிடையாது, தயிர் மோர் கிடையாது. மோர்னா அதிகமாக. பியர் தென் தேவையில்லை, பியர் இந்த செகண்டரி வைண்டிங். சோ இதான் கரெக்ட். அதாவது fewer turns in the primary winding. பிரைமரில குறைவா இருக்கு, செகண்டரி வைண்டிங்ல அதிகமா இருக்குது. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரைமரில அதிகமா இருக்கு, செகண்டரில குறைவா இருக்கு. ஆனா நீங்க ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா பிரைமரில குறைவா இருக்கும், செகண்டரில அதிகமா இருக்கும். இதுதான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதனால ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்கு. சொல்ற புரியுதா? ஆன்சர் ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்கு. சரிங்களா? இதுக்கு வேற கலர் போட்டுக்கோ. நம்ம இதுதான் ரைட்டான ஆன்சரு. கரெக்டா? ஆன்சர் ஏ தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போடுவோம். 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which of the following is not a characteristics of a underground cable? கீழே கொடுத்திருக்காங்க. அண்டர்கிரவுண்ட் கேபிளோட கேரக்டரிஸ்டிக்ஸா கொடுத்திருக்காங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், இன்சுலேஷன் ரெக்யர்மெண்ட், இன்சுலேஷன் அதிகமான குறைவான இன்சுலேஷன் ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா கரோனா எஃபெக்ட் கிடையாது. இதுல ஹை கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு 4 கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதுல அண்டர்கிரவுண்ட் கேபிளுக்கு தேவையில்லாத கேட்டது. அது அண்டர்கிரவுண்ட் கேபிளுக்கு வரக்கூடிய கேரக்டர் இல்ல அப்படிங்கிறாங்க. என்ன இன்சூரன்ஸ் ரெக்யர்மெண்ட், கரோனா எஃபெக்ட் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலுமே கூட ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தேவையில்லை. பூமிக்குள்ள புதைச்சிட்டீங்க, அது பாட்டு இருக்கும். ரெட் லைன் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு அவசியம் இல்லை. ஷார்ட் சர்க்யூட் ஆகுதா, லைன் போகுதா, எங்க போகுது, எப்படி வருது, இந்த வேலையே கிடையாது. பூமிக்குள்ள போய் ஃபால்ட் ஏற்பட மட்டும் தான் பார்க்க போறீங்க. மீதி நேரம் அது பாட்டு நடக்க போகுது. அதனால ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கரெக்ட். ஈஸியா கேரக்டர் விஷயம் வேற. இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விறுவிறுன்னு கடைசி கட்ட முயற்சி. which of the following is an advantage of ACSR conductor? அலுமினியம் காப்பர், சிலிக்கான் ரெயின்ஃபோர்ஸ்டு கண்டக்டர், ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்டு. சரிங்களா? இந்த ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ல இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேக்குறான். ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குது, காஸ்ட் குறைவா இருக்குது, கரோனா லாஸ் குறைவா இருக்குது, ஹையர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 பண்புகள் இருக்குது.
இதுல ஏசிஎஸோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகம். எப்படி டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் தாங்கும் போது எந்த விதத்திலையும் பாதிப்படையாது, வளையாது, உருகாது, என்ன வெப்பத்தால் விரிவடையாது. இது போன்ற பண்புகள்லாம் ஏசிஎஸ் ஆட்ட இருக்குது. எவ்வளவு கரண்ட் போனாலும் தாங்க. அதனாலதான் ஏசி இது ஹை வோல்டேஜ்ல யூஸ் பண்றாங்க. ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் உடையது. பேர் கண்டக்டர் போலவோ என்ன மற்ற கண்டக்டர் போலவோ இது நிலைமை மாறாமல் எந்தவித மாறுபாடு அடையாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அதனாலதான் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் சேர்ந்து அதிகம். அதனால இதுதான் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இந்த கேள்விக்கு. கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 3. அடுத்தது வாங்க 4. At what condition does a transformer give maxi efficiency? எந்த நிலையில் டிரான்ஸ்ஃபார்மர் அதிகபட்ச வினைதிறனை கொடுக்கக்கூடியது? வினைதிறன் எஃபிஷியன்சி சொல்றோம் இல்லைங்களா, அது அதிகபட்ச எஃபிஷியன்சி எப்போ கொடுக்குறோம், என்ன அது கண்டிஷன் என்ன அப்படிங்கிற கேள்வி. எங்க 4 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா காப்பர் லாஸும் அயன் லாஸும் ஈக்குவலா இருக்கணும் முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் காப்பர் லாஸ் வந்து அயன் லாஸை விட குறைவா இருக்கணும். 3வது கண்டிஷன் காப்பர் லாஸ் வந்து அயன் லாஸை விட அதிகமா இருக்கணும். 4வது கண்டிஷன் காப்பர் லாஸை கணக்கில் எடுக்க தேவையில்லை, நீங்க நெகிழிஜிபிள் வேல்யூ. சரிங்களா? அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது பொருத்தமானது? இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸி எஃபிஷியன்சி கொடுக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் லாஸும் அயன் லாஸும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் மேக்ஸி எஃபிஷியன்சி டிரான்ஸ்ஃபார்மரால் கொடுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, what is the slip of an induction motor when the rotor speed equals to the synchronous speed? ரோட்டார் ஸ்பீடும் சிங்கரஸ் ஸ்பீடும் ஈக்குவலா இருக்கும் பொழுது அதோட ஸ்லிப் என்ன? ஸோ ஸ்லிப்பை பேஸ் பண்ணி தான் சிங்கரஸ் ஸ்பீடும் ரோட்டார் ஸ்பீடும் இருக்குது. சரிங்களா? ஸ்லிப்பே இல்லைங்க. என்னது இது? ரெண்டுமே ஈக்குவல்ங்கிறாங்க. இங்க ரெண்டுமே ஈக்குவல்ங்கிறப்ப ஸ்லிப்பை பத்தி எப்படி பேச முடியும்? நம்ம ஒன்று அதிகம் ஒன்று குறையணும், எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் போட்டிருக்கோம். என்ன ஆர்இஸ் ஈக்குவல் டு 1 - எஸ் எஸ்ஆர் என்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சிங்கரஸ் ஸ்பீட் கண்டுபிடிச்சோம், ரோட்டார் ஸ்பீட் கண்டுபிடிச்சோம், ஸ்லிப் கண்டுபிடிச்சோம், பர்சன்டேஜ் சொன்னோம். முன்னாடி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணதுல. இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க ரோட்டார் ஸ்பீடு சிங்கரஸ் ஸ்பீடு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா ஸ்லிப்போட விலை என்ன என்பதான் கேள்வி. 1 இருக்குமா, 0 இருக்குமா, 0.5 இருக்குமா, 0.3 இருக்குமா? ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்ப எங்க போய் 0.3 0.5 வேலை இருக்கு? 0 தான். ரைட்டுங்களா? இண்டக்ஷன் மோட்டருடைய ரோட்டார் ஸ்பீடும் சிங்கரஸ் ஸ்பீடு ஈக்குவல்னா 0 ஸ்லிப் கிடையாதுங்க. ஸ்லிப் இல்லாதனாலதான் அங்க ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். கொடுத்துருக்க கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம ஆன்சர் பண்ண மட்டும் தான் நம்மளால எக்ஸாம்ல சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பொறுத்தவரை கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிவிஷன் வீடியோஸ் அப்படின்னு போட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங்கே பார்த்துருவோம். தேங்க்யூ வெரி மச்.